கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, எத்தனை கல்வியில் சிறந்த பேரறிஞர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று, அந்த நிகழ்வில் பங்கேற்று, என்னை கேட்டால் அது ஒரு பாட்டு வெளியிட்டுள்ள மாதிரி இருந்தது. ஆங்கிலத்தில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலான்னே, ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தது. தங்கச்சி, கல்வியை பற்றி பேசுறதுக்கு கல்வித்துறையில் சார்ந்த எங்கள் ஐயா ஜவஹர் நேசனை பேச வைக்க வேண்டியதானே. பிரின்ஸ் கஜேந்திர பாபுன்னு ஒருத்தர் இருக்கிறாப்புல, அவரை பேச வைங்க. கல்வியில் சிறந்தவர்கள் இந்த நாட்டில் யாருமே கிடையாது. இருக்காங்களா இல்லையா? இருக்காங்கல்ல, அவங்கள யாரையாவது பேச வைக்க வேண்டியதானே. பள்ளியில் ஆண்டு விழா நடக்கும்போது டாக்டர் வேஷம் போட்டு, வக்கீல் வேஷம் போட்டு, பொறியாளர் இருந்து இன்ஜினியர் வேஷம் போட்டு வருவான்ல, அவன் டெத்தாஸ்கோப்போட வருவான். அவன் அந்த மாதிரி வந்தால் இது நாடகமா என்ன தங்கச்சி? நான் தான் சொல்றேன், இது திராவிட மாடல் கிடையாது, விளம்பர மாடல். அவங்களே மாடல்ட்டாங்க. இது ஒரு விளம்பரம், செய்தி அரசியல், விளம்பர அரசியலை தவிர வேற என்ன தெரியும்? வேற என்ன தெரியும்? 2001 பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டு கழிவறை விட கேவலமா அரசு பள்ளிக்கூடம் இருக்குது. கல்வியை முதலாளிகளின் லாபம் ஈட்டுற கடையா திறந்து விட்டுவிட்டு கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னா, இப்ப பாடுன என் பாட்டன் பாரதியை உதைக்கிறதா இவங்களை உதைக்கிறதான்னு தெரியல. என்னது கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னா என்னதுல சிறந்திருக்கு? 50,000 பேர் தாய்மொழியில தேர்வு எழுத வரல 10வது. படிச்சுட்டு வெளியில வர, பட்டம் படிச்சுட்டு வெளியில வரவனுக்கு தாய்மொழி எழுத படிக்க தெரியல. என்ன சிறக்குது கல்வியில? என்ன சிறக்குது? என்ன சிறக்குது சொல்லுங்க. ஒரு வகுப்பு போய் படிக்கணும்னா பணம் இவ்வளவு கட்டணும். முதலாளிகளினுடைய லாபம் ஈட்டுற சந்தையாக்கி விட்டுட்டு கல்வியில சிறக்குது தமிழ்நாடு. அதுல பாத்தீங்கல்ல, 5 நாளும் சாம்பாராம், எல்லாத்துக்கும் ஒரே டிஷ்ஷா. தங்கச்சி, இது ஒரு உப்மா கம்பெனி தங்கச்சி. இவங்களை போய் காலை உணவு போட்டு சமூக நீதியை காத்து, சமூக நீதி தெரியுமில்ல, கட்டடத்துக்கு பேரு செங்கல் சிமெண்ட் சாந்துக்கு பேரு சமூக நீதி. அதுவும் தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள், ஆதி தமிழ் பிள்ளைகள் அமர்ந்து படிக்கிற கட்டடத்துக்கு பேரு சமூக நீதி. சமூக நீதியை காப்பாத்தினா சமமா உட்காந்துலாம் எல்லாம் படிக்கணும். என்னையா உன் சமூக நீதி? சமகால நீதி. கட்டடத்துக்கு பேரு சமூக நீதினு வச்சா சமூக நீதி வந்துருமா? வந்துருமா? ஏன் பிசி எம்பிசி எல்லாம் படிக்கிற விடுதியில் இவங்களை ஒன்னா உட்காந்து படிக்க வையா, அது சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம். அதை சாதிக்க முடியல.